ஹாய் சொந்தங்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை சிக்கன் தான் பார்க்க போகிறோம். அந்த கருவேப்பிலை சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் பெப்பர் போட்டு அப்படியே வறுக்கிறோம். செம்லேயே வச்சு வறுப்போம், கருகிடக்கூடாது. அப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். அதையும் அப்படியே அதோடு சேர்த்து வறுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக சீரகமும் சேர்த்து இதோட வறுக்கலாம். இந்த கருவேப்பிலை சிக்கனுக்கு இதுதான் மெயினு. வேறு மசாலா எதுவுமே சேர்க்கறது கிடையாது. இதுதான் நம்ம சேர்க்க போகிறோம். இதோடு கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை நம்ம இதில் சேர்த்து அதே மாதிரி ஹீட் பண்ணி வறுக்க போகிறோம். இதுவும் அப்படியே வறுத்த உடனே கருவேப்பிலை நம்ம ஃப்ரெஷ்ஷாக உருவி வச்சுருக்கோம். இதை அப்படியே நம்ம போட்டு வறுக்கிறோம். கருவேப்பிலை ஹீட்டானாலும் இதே கலராக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு? இந்த மாதிரியே வறுத்து வச்சுக்கிறோம். அப்புறமா ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கடல் பாசி எல்லாம் போட்டு அப்புறமா க்ரீன் சில்லி அதையும் சேர்த்து நம்ம இதில் வறுக்கிறோம். அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக்கை நான் கட் பண்ணி வச்சதை ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். அடுத்து பேஸ்ட்டு சேர்க்கணும். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சதை சேர்த்தாச்சு. அதோடய ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்ச ஆனியனை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுறோம். இது நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். ஆயிலில் ஃப்ரை ஆகிடுச்சு. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தனியாக சேர்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்தோம். இப்போ பேஸ்ட்டு சேர்க்குறோம். இது நல்லா அப்படியே ஆயிலில் நல்லா வதங்கட்டும். அப்புறமா தக்காளி சேர்க்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா அப்படியே வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு அப்படியே நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கனை சேர்க்கலாம். சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே சேர்த்தாச்சு. இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த ஆயில்லையே நல்லா அப்படியே வதங்கணும். அப்படியே கிளறி விட்டுக்குவோம். அப்புறமா நம்ம வருத்தமும் அதை அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை பாதி இப்போ ஆஃப் இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டு இதை அப்படியே கிளறி விட்டுக்குவோம். இதுக்கு மெயின் என்ன காரம் இதுக்கு பெப்பர் தான். இதை சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை சிக்கன் ப்ளஸ் பெப்பர் சிக்கன் சாப்பிட்ட ஃபீல் வரும். அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லும் அதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிளறி விடலாம். அப்புறம் மீதம் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பவுடரை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஏதோ ஒரு 5 மினிட்ஸு அப்படியே சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை கீ ரைஸ் இந்த மாதிரி ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.